தவறை சுட்டி காட்டும் போது இந்த மாதிரி இந்த கப்பல் வந்து இப்படி செய்யறாங்க, இது மார்க்கத்துக்கு முரணானதுன்னு சொல்றது மார்க்கம் அனுமதிக்காது. மக்கள் மத்தியில பொது தளத்துல வந்து அந்த அறிவுரையை அவங்க இடத்துல நீங்க தனிப்பட்ட முறையில தான் சொல்லணும். நான் சொல்லி பார்த்துட்டு கேட்கல, அவங்க திமிரா பேசுறாங்கன்னா அது உங்க வேலை இல்ல. அவங்க கேட்கணுங்கிறது அது உங்க கையில இல்ல. அதை நீங்க செஞ்சீங்களா முறையாங்கிறதா உங்களோட எண்ணத்துல இருந்து அந்த கேள்வி வந்துச்சுன்னா, ஏன் இப்படி தையூசா இருக்காங்க அவங்க அப்படின்னு கேள்வி வந்துச்சுன்னா, இதை நீங்க செய்யறதுக்கு முயற்சி பண்ணீங்களா? அதை அணுகுனீங்களா? அவரிடத்துல திருத்துறதுக்கு ஒரு வழியை பாத்தீங்களா? அது கண்ணியமான முறையில் கையாண்டீங்களா? ஏன் ஃபிரௌனை பார்த்து அல்லாஹ் அநீதம் செய்யக்கூடிய ஃபிரௌனை பார்த்து பகூல ஹுக்கவுல் லையினா மென்மையா பேசுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அன ரப்புக்குமுல் அலான்னு சொல்லக்கூடிய நான் தான் உயர்ந்த இறைவன் சொல்லக்கூடிய ஒருவனிடத்திலேயே மென்மையா பேசுங்கன்னு அல்லாஹ் சொல்லும்போது, சுப்ஹான ரப்பியல் அலான்னு சுஜூதுல விழக்கூடிய முஃமினிடத்திலேயே மென்மையா பேச மாட்டேங்கிறீங்க. அதான் கேள்வி. எங்க அஹ்லாக்கு தான் நம்ம இடத்துல தேவை. முக்கியமா என் தோழர்களா உங்கள்ட்ட சொல்றேன், அஹ்லாக்க கடைபிடிங்க. உலகமே உங்களுக்கு எதிராக இருந்தாலும் நீங்க அஹ்லாக்ல மாறிடக்கூடாது. உங்களை விமர்சிச்சாலும் சரி, உங்களை எதிர்த்தாலும் சரி, உங்களை குதக்கம் பேசினாலும் சரி, நீங்க நல்லது செய்யும் போது உங்களை குத்துறாலும் சரி, உங்க கூடவே இருந்து ஒருத்தர் உங்களுக்கு துரோகம் செஞ்சாலும் சரி, அது நண்பனா இருக்கக்கூடிய துரோகியா மாறினாலும் சரி, துரோகி நண்பனா மாறினாலும் சரி, உலகமே உங்களை எதிர்த்து நின்றாலும் சரி, நீங்க அஹ்லாக்ல மாறிடக்கூடாது. யூதன் வந்து ரசூலுல்லாஹி சட்டையை பிடிச்ச போது உமர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க. அவர்கிட்ட சொன்னாங்க, உமரே உன்னிடத்திலிருந்து நான் இதை எதிர்பார்க்கலன்னாங்க. அந்த யூதன் இஸ்லாமை ஏற்றதற்குரிய காரணம் அவரிடத்தில் எவ்வளவு அநீதமான முறையில் நடந்தாலும் அவர் நீதியோட நடப்பாருங்கிற குணத்தை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு அதை பார்த்துட்டு இஸ்லாத்துக்கு வரனாரு.